செந்தில் சரவணன் மாதிரி இல்லாம ராஜிக்காக கதிர் வந்து பாண்டியன் கிட்ட போராடுறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை கதிருக்கு செஞ்சாகணும். ஏன்னா கதிர் போய் தனியா வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது எல்லாமே நமக்காக தான் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்சது டியூஷனா ஸ்டார்ட் பண்ணி அதுல வர காசை வச்சு கதிருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல டியூஷன் ஆரம்பிக்க போறோம்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை தங்கமேல் வந்து பாண்டியனிடம் போட்டு விட்டு டியூஷனை நடத்த விடாம பண்ணிட்டாங்க. ராஜி கஷ்டப்படுறத பார்த்து மீனா வந்து பசங்களோட வீட்டுக்கே போய் டியூஷன் எடுக்கிறதுக்கு எல்லா வேலையுமே ரெடி பண்ணி கொடுத்தா அதையுமே வந்து தங்கமேல் பாண்டியன் கிட்ட போட்டு விட்டு ராஜி மீனா ரெண்டு பேத்துக்குமே திட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த டியூஷன் விஷயத்துல தங்கமேலுக்கு சப்போர்ட்டா இருந்தது பாண்டியன் மட்டும் தான். தங்கமேல் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு பாண்டியன் வந்து ராஜி மீனாவையும் அப்படி திட்டிட்டு இருந்தாரு. அதே பாண்டியன் தான் இன்னைக்கு கதிர் கிட்ட வந்து ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்னைய தான் தப்பா பேசுறாங்க, இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு எதுக்கு உன் பையனை போய் இப்படி வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிற, பேசாம கடையிலே வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னைய தான் கேள்வியா கேட்கறாங்க. இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், ஒழுங்கா வந்து என் கடையில இருந்து வேலை பார்க்கறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடவே நிக்கிற செந்தில் வந்து நான் மட்டும் அவமானப்படுறது பத்தாதா, இதுல கதிரும் கூட வந்து கஷ்டப்படணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. செந்தில் நினைச்ச மாதிரியே தான் கதிரும் சொல்றாரு, இந்த வீட்ல இருந்து உங்ககிட்ட நான் படுற அசிங்கம் பத்தாதா, அந்த கடையில வந்து உங்ககிட்ட நான் அசிங்கப்படணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம வார்த்தையை விட்டுறாரு. இதனால டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து கதிர் பிடிச்சு அடிச்சிடறாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற தங்கமேலுக்கு கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களோட எண்ணமே வந்து இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்க கூடாது, அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சரவணன் கிட்ட போய் வீட்ல எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க, ஆனா என் விஷயத்துல தான் எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தங்கமேல் சொன்னது எல்லாத்தையும் இவ்வளவு நாளா பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த சரவணன் வந்து ராஜி காலேஜுக்கு போயிருது, மீனாவும் வேலைக்கு போயிடுறாங்க, நீ மட்டும் தான் வீட்லயே இருக்க, அதனாலதான் வந்து அவங்க எது சொன்னாலும் உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது, நீ ஏன் இவ்வளவு படிச்சிட்டு வீட்ல இருக்கணும், நீ தான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கல, அதை வச்சு ஏதாவது ஒரு ஜாப் தேடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் சாக்காகிற தங்கமேல் வந்து நம்ம தான் படிக்கவே இல்லையே, பொய்யா ஏமாத்தி தான் சரவணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், சப்போஸ் நம்மளை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நம்ம படிக்கலங்கிற விஷயம் வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிரும், அப்புறம் கோமதி மட்டும் இல்ல ராஜி மீனா முதற்கொண்டு யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா இந்த கேள்வி சரவணன் கிட்ட கேட்டோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசாம படுத்துறாங்க. சரவணன் கேட்ட கேள்விக்கு தங்கமேல் கிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடையாது. என்னதான் தங்கமேல் இப்படியே தப்பிச்சிட்டு இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இப்படியே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா நகை விஷயத்துல தப்பிச்சிட்டாங்க, இப்ப படிப்பு விஷயத்திலையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இவங்க வீட்ல இருக்கவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிரும். இந்த பிரச்சனையில இருந்து தங்கமேல் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. தங்கமேல் வந்து சரவணன் கிட்ட யாவது நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டாவது தங்கமேல் சரவணனை எதுவுமே பண்ணாம வர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு. இப்படி தங்கமேல் வந்து அவங்கள பத்தின உண்மையை மறைக்கணுங்கிறதுக்காக வீட்ல இருக்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் பெரிய பிரச்சனையா மாறி தங்கமேலோட வேஷம்லாம் கலையதான் போகுதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.